جمال الوجود بذكر الإله نحمده ونصلي على رسوله الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இப்படி ஒரு ஆயத்தை சுட்டி காட்டுகிறான். வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு ஃபதகூனூன ஸவா. நம்பிக்கையாளர்களே, நிராகரிப்பாளர்கள் உங்களை அவர்களுடைய மாற்றத்துக்கு, அவருடைய மதத்துக்கு இழுத்துச் சென்று அவர்களுக்கு சமமாக இருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில், இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் மிகவும் சீர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டே இருக்கிறது. மாற்றார்களுடைய வழிபாட்டுகளை, கொண்டாட்டங்களை இஸ்லாமியர்கள் இன்றைக்கு எடுத்து நடத்துகிறார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் இஸ்லாமிய கொண்டாட்டம், பெருநாள் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள். அப்போது அங்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் 2 நாட்களை மிகப்பெரிய பெருநாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, இந்த 2 நாள் என்ன, இது இப்படி கொண்டாடுறீங்களே? கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இந்த நாட்கள் தான் நாங்கள் அறியாமை காலத்தில் இருக்கும் போது எங்களுடைய கொண்டாட்ட நாட்கள் என்பதாக கூறுகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த 2 நாட்களை நீங்கள் கொண்டாட வேண்டாம், அதற்கு பகரமாக நீங்கள் தியாக திருநாளையும் ஈதுல் ஃபித்ரையும் நீங்கள் கொண்டாடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் ஈதுல் ஃபித்ர் என்று சொன்னால், மற்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு பொருட்களை கொடுத்து நாம் சந்தோஷம் அடைகிற கொண்டாட்டம். தியாக திருநாள் என்று சொன்னால், நாம் குர்பானை கொடுத்து மற்றவர்களுக்கும் அதனுடைய இறைச்சிகளை கொடுத்து, அவர்கள் பணங்களை கொடுத்து சந்தோஷம் அடைகிற ஒரு பெருநாள் தியாக திருநாள். 2 பெருநாட்கள் தான் இஸ்லாமிய கொண்டாட்டங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள்.